வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல கிரைம் பேட்ரோல்ல இருக்க ஒரு சூப்பரான எபிசோட் தான் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த எபிசோட்ல நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நிறைய திருப்பங்கள்லாம் வச்சிருப்பாங்க. அதே சமயம் இந்த எபிசோட்ல நிறைய கேரக்டர்ஸ் வருவாங்க. நான் நேம சொல்லும் போது நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்பதான் கதை உங்களுக்கு தெளிவா புரியும். ஒரு பெரிய குடும்பம் இருக்கு. இந்த குடும்பத்துல இருக்க ஆண் வாரிசுகள் மட்டும் அடுத்தடுத்து கொல்லப்படுறாங்க. எதனால இந்த கொலை நடக்குதுன்றது தெரியல. இதுல ஒருத்தர் இருக்கார்ல, ஜன்னல்ல சிக்கின மாதிரி இறந்து போயிருக்காரு. இவர் என்ன ஜன்னல்ல மாட்டின மாதிரி இறந்து போயிருக்காரு, இது கொலையா இல்ல சாதாரணமா நடந்த சாவா அப்படின்ற மாதிரி போலீஸுங்க விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கிற போலீஸுங்களுக்கு பல அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. அதெல்லாம் என்ன ஏதுன்றத இந்த கதையை முழுசா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். எபிசோட ஸ்டார்டிங் சீனே ஒரு பெரிய வீட்டை காட்டுறாங்க. கொஞ்சம் தள்ளி தான் இந்த வீடு இருக்கு போல. இங்க பால் பாக்கெட் போடுறவரு காசை இன்னைக்கு வாங்கியே தீரணும்ன்ற மாதிரி வந்திருக்காரு. எப்ப கேட்டாலும் இந்த பாட்டி பயந்து பயந்து உள்ள போயிடுறாங்க. காசை தரமாட்டாங்க போல. பாட்டி காசை தாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. இப்பயுமே இந்த பாட்டி என்ன பண்றாங்கன்னா, இவர்கிட்ட பால் வாங்கிட்டு இன்னொரு நாள் தரன்ற மாதிரி வீட்டுக்குள்ள போறாங்க. இன்னைக்கு எப்படியாவது காசை வாங்கியே தீரணும் அப்படின்ற மாதிரி இவர் இருக்காரு பாத்தீங்களா, வேகமா உள்ள நுழையிறாரு. இந்த வீட்டுல ராஜேந்திரன் ஒரு நபர் இருப்பாரு. அவர் தடுக்கிறதுக்கு பாக்குறாரு. அதை மீறிய இவர் இருக்காருல, அந்த பாட்டி கிட்ட காசை தாங்கன்னு கேட்டுட்டு இருக்காரு. அந்த பாட்டி திடீர்னு கட்டி எடுத்து இவரோட மண்டையில அடிக்கிறாங்க. என்ன சாவடிக்கிறதுக்காக பாக்குறியா, என்ன சாவடிக்கிறதுக்காக பாக்குறியான்ற மாதிரி இந்த நபரை அடிச்சிட்டு இருக்காங்க. இங்க பிரச்சனை நடக்கிறது இந்த பாட்டியோட பையனுக்கு தெரியுது. அவரோட பேரு ரமேஷ் அப்படின்றது. ரமேஷ்மே எதுக்காகடா என்னோட அம்மா கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி காசெல்லாம் வேக வேகமா எடுத்து தராரு. என்னதான் இருந்தாலும் பாட்டி அடிச்சிட்டாங்கல்ல, அதனால இந்த பால் விக்கிறவருக்கு கடுப்பாயிருது. இதுக்கப்புறம் உங்க வீட்டு பக்கமே நான் வரமாட்டேன், உங்களை கவனிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் இங்க இருந்து போறாரு. அம்மாவை பொறுத்த வரைக்கும் எவனாவது வீட்டுக்குள்ள பூந்து நம்மள ஏதாவது பண்ணிடுவானான்னு பயப்படுற கேரக்டரா இருப்பாங்க. ஏமா இப்படி பயப்படுறீங்க, அவன் பால் விக்கிறவன் தான்மா, அவனை நினைச்சலாம் பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரி ரமேஷ் இருக்காருல, அம்மாக்கு ஆறுதல் சொல்றாரு. இருந்தாலுமே அம்மா கொஞ்சம் பயந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் அடி வாங்கின நபருக்கு செம்ம கோவம் வந்துருது போல. இந்த லேடியை விடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. வயசானதுனால இந்த பாட்டி பயப்படுறாங்களா இல்ல வேற ஏதாவது காரணம் இருக்கான்றது கிளியரா தெரியல. ஆக்சுவலா ரமேஷன் பையன் இருக்காருல, அதே மாதிரி பபிதான்ற ஒரு பொண்ணு அந்த பாட்டிக்கு இருப்பாங்க. பபிதா சமையல் வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நீ ரெடி பண்ணலையான்ற மாதிரி அண்ணன் ரமேஷ் கோவப்பட்டு இருக்காரு. அதே சமயம் பபிதாவோட ஹஸ்பண்ட பத்தி திட்டுற மாதிரி பேசுறாரு. இல்ல கோவப்பட்ட பபிதா இருக்காங்கல்ல, இவரோட ஒய்ஃபை பத்தி பேசுறாங்க. ஆக மொத்தத்துல ரெண்டு பேருமே இந்த இடத்துல சண்டைலாம் போட்டுட்டு இருக்காங்க. இவங்க சண்டை போடுற சவுண்ட் இந்த வீட்டுல வேலை பார்க்குற ராஜேந்திரனுக்கு கேக்குது. இப்ப ராஜேந்திரன் வேகமா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. எதுக்கு தேவையில்லாம காலையிலேயே சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, இந்தாங்கயா நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி ரமேஷ்க்கு டிஃபன் பாக்ஸ் எல்லாம் எடுத்து தந்துட்டு இருக்காரு. ரமேஷுமே தங்கச்சி கிட்ட கோச்சுக்கிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. அண்ணன் தங்கச்சி எதுக்காக சண்டை போடுறாங்கன்றது தெரியல, போக போக உங்களுக்கே தெரிய வந்துரும். ரமேஷ் இப்ப வேலைக்கு கிளம்புறதுக்கு தயாராயிட்டார்ல, இத பத்தி ஃப்ரெண்டு கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாரு. இவர் கூட வேலை பார்க்குற ஃப்ரெண்டு பேரு தீபக் அப்படின்றது. அந்த தீபக்கு கால் பண்ணலான்ற மாதிரி போன் எடுத்துட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே அந்த பால் ஊத்துறவன் இருக்கான் பாத்தீங்களா, கவனிச்சிட்டு இருக்கான். இவர் மேல செம்ம கோவத்துல இருக்கான் போல. இப்ப ஃப்ரெண்டுமே அட்டன் பண்ணி நான் அந்த இடத்துல வெயிட் பண்றேன், சீக்கிரமா வந்துரு அப்படின்ற மாதிரி இவரை கூப்பிடுறாரு. வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இந்த ரமேஷும் சொல்றாரு. இந்த வீட்டுல பூஜை பண்ற மாதிரி ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல இந்த பாட்டி இருக்காங்கல்ல, ஒரு டைரியை மறைச்சு வச்சிருக்காங்க. இன்னைக்கு நடந்த விஷயத்தை எழுதணும்னு நினைக்கிறாங்க. அதாவது பால் ஊத்துறவன் வந்தான், இவங்க கிட்ட பிரச்சனை பண்ணாம பாத்தீங்களா, அதெல்லாம் இவங்க எழுதிட்டு இருக்காங்க. அப்ப பொண்ணு பபிதாவும் சாப்பிடுறதுக்கு டைம் ஆயிடுச்சு வாங்கன்ற மாதிரி அம்மாவை கூப்பிடுறா. நீ போ நான் வரேன்ற மாதிரி அம்மாவும் சொல்றாங்க. எப்ப பாரு அம்மா இப்படிதான் பண்றாங்கன்ற மாதிரி பபிதாவும் யோசிக்கிறாங்க. அம்மா டைரி எல்லாம் எழுதி முடிச்சுட்டு சாப்பிடுறதுக்காக வராங்க. இப்ப ரமேஷும் அவரோட ஃப்ரெண்டு தீபக்க மீட் பண்ணிடுறாரு. ஆக்சுவலா டவர்லாம் செக் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதுதான் இவங்களோட வேலை போல. இவங்களுமே வேலைக்கு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ஒரே பைக்ல டிராவல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி ஈவினிங் டைம் வீட்டை நமக்கு காட்டுறாங்க. 6 மணிக்குள்ள பையன் வந்துருவான். அப்படி வரலனா கதவை சாத்திருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். இந்த அம்மா ரொம்ப பயப்படுறாங்கல்ல, அதனால அந்த மாதிரி சொல்லி வச்சிருப்பான் போல. டைம் ரொம்ப லேட் ஆயிருச்சு, நீ கதவெல்லாம் சாத்திரு அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. அதனால பபிதா இருக்காங்கல்ல, கதவை எல்லாத்தையும் சாத்திடுறாங்க. ஒரே ஒரு ஜன்னலை மட்டும் லைட்டா திறந்து வச்சிடுறாங்க. இப்ப நைட்டு நேரம் யாரோ இந்த வீட்டுக்குள்ள நுழையிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ராஜேந்திரன் நுழையிறதுக்கு ட்ரை பண்றாரா என்னன்றது தெரியல. அப்படியே கட் பண்ணி மறுநாள் காலையில நடக்கிறத காட்டுறாங்க. ரமேஷ் இருக்காரு பாத்தீங்களா, ஜன்னல் வழியா உள்ள போறதுக்கு ட்ரை பண்ணிருக்காரு போல, அங்கேயே இறந்து போயிருக்காரு. இப்ப போலீஸுங்களுக்கு தகவல் போயிருதுல, ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஜன்னல்ல சிக்கின மாதிரி ரமேஷ் இறந்து போயிருக்காருல, என்ன வித்தியாசமா இறந்து போயிருக்காருன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. எதனால
ஜன்னல் வழியா அவர் வந்திருப்பாரா இருக்கும், யாரு சாவடிச்சிருப்பாங்களா இருக்கும்ன்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப இந்த அம்மா பொண்ணு கிட்ட விசாரிக்கும் போது தான் சில விஷயங்கள் தெரிய வருது. ஆக்சுவலா அண்ணனை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி அந்த வழியா வருவாரு அப்படின்ற மாதிரி பபிதா சொல்றாங்க. எதுக்கு ஜன்னல் வழியா வரணும், கதவு வழியா வர வேண்டியதானு கேட்கும்போது, இல்ல நாங்க படுக்க போறோம்னா கதவெல்லாம் சாத்திடுவோம், நீங்க ஜன்னலை மட்டும் திறந்து வைங்க, நான் அந்த வழியா வந்துடுறேன்ற மாதிரி சொல்லுவாரு. என் அம்மாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பயந்த டைப்பு, அதனால தான் அண்ணன் இந்த மாதிரி மெத்தட்ல வருவாரு அப்படின்ற மாதிரிலாம் தங்கச்சி சொல்றாங்க. என்னடா என்னென்னமோ சொல்றாங்க அப்படின்ற மாதிரி இந்த போலீஸுங்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த வீட்டுல ராஜேந்திரன் ஒருத்தர் வேலை பார்க்கறாருல, அவர் தான் காலையில இந்த விஷயத்த முதல்ல கவனிச்சிருப்பாரு. அதனால இவங்களுக்கு லைட்டா ராஜேந்திரன் மேலேயும் சந்தேகம் இருக்கு. ராஜேந்திரன் ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்கும்போது, அப்படிலாம் பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல, அண்ணன் வந்து சாதாரணமா கூட இறந்து போயிருக்கலாம், அவருக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ எல்லாம் இருந்தது அப்படின்ற மாதிரி பபிதா சொல்றாங்க. என்னதான் இருந்தாலும் கரெக்டா அந்த இடத்துக்குள்ள நுழையும் போதா சாவாங்க, ஏதோ தப்பா இருக்கு, நம்ம என்ன ஏதுன்றதை விசாரணை பண்ணோம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் லேடி யோசிக்கிறாங்க. இந்த இடத்துல தோட்ட மாதிரி பெரிய இடம் இருக்குல்ல, இங்க ஏதாவது கிடைக்குதான்றதை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாங்க. இப்ப ஆளுங்களும் இங்க ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி தேடி பார்த்துட்டு இருக்கும்போது ரீசெண்டா எதையோ தோண்டி புதைச்ச மாதிரி தெரியுது, இந்த இடத்துல செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப ராஜேந்திரனை வர வச்சு இங்க என்ன புதைச்சிருக்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இவரும் திருட்டு மொழி முடிச்சிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணி இந்த ரமேஷோட ஃப்ரெண்ட் தீபக்க காட்டுறாங்க. அவர் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஆளுங்களும் விசாரிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. இவர் தானே பெஸ்ட் ஃப்ரெண்டு, அதனால தான் இவர்கிட்ட விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காங்க போல. அவர் இறந்து போன விஷயத்த சொன்னோன்னா தீபக்கு பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. அதுவும் ஜன்னல்ல மாட்டி இறந்து போயிருக்காருன்னு சொன்னோன்னா இன்னும் அதிர்ச்சி ஆகுறாரு. சரி உங்க ஃப்ரெண்ட பத்தி உங்களுக்கு எல்லாமே தெரியும்ல, ஃப்ரெண்ட பத்தி சொல்லுங்கன்னும் போது இவருமே ஃப்ரெண்ட பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா ரமேஷை பொறுத்த வரைக்கும் ஒய்ஃபை விட்டு பிரிஞ்சதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணா. ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் ரமேஷை சீட் பண்ணிட்டா, அதனால வீட்டை விட்டு வெளியேறி போயிட்டா, அதை ஏத்துக்க முடியாம தினமும் குடிப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது வேலையெல்லாம் முடிச்சுட்டு இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து குடிப்பாங்க போல. அதுலயும் ரமேஷ் இருக்காருல ஓவரா குடிப்பாரு போல. குடிச்சிட்டு ஒய்ஃபை பத்தி புலம்பிட்டு இருக்காரு. ஒய்ஃப் பேரு மாலினி அப்படின்றது. மாலினி என்னை விட்டுட்டு போயிட்டாலே அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காரு. டே விடுடா, அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி தீபக் இருக்காருல, இவருக்கு ஆறுதல்லாம் சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி தான் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அதாவது இவர் தான் வேலைக்கு கூட்டு போவாரு, அதே சமயம் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்லயும் விடுவார் போல. அந்த மாதிரி நான் வீட்டுல இறக்கி விட்டேன், இந்த டைம் தான் இறக்கி விட்டேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அதுல இருந்து கொஞ்ச நேரத்துல உள்ள நுழைஞ்சுதான் அவருக்கு ஏதோ ஆயிருக்கு போல. இது சாதாரண மரணமா இல்லனா கொலையா இருக்குமான்ற மாதிரி போலீஸுங்களும் அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப வீட்டுல நடக்கிறத காட்டுறாங்க. ராஜேந்திரன் திருன்னு முழிச்சார்ல, அந்த இடத்த தோண்டி பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு டாக தான் புதைச்ச மாதிரி இருக்கு. எதுக்காக டாக புதைச்சு வச்சிருக்கேன்னு கேட்கும்போது இவருமே ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கிணத்துக்குள்ள டாக விழுந்து இறந்து போயிருந்தது, அதனால தான் புதைச்சன்ற மாதிரி சொல்றாரு. சரி வீட்டை சேர்ந்த ஓனர் கிட்ட சொன்னியான்னு கேட்கும்போது ஓனர் கிட்ட சொல்லல அப்படின்ற மாதிரி சொல்றான். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வீட்டுல ரமேஷ் இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு டாக்னாலே அலர்ஜி, அதனால அவர்கிட்ட சொன்னா அவர் ரொம்ப கோவப்படுவாருன்றதுக்காக இவன் சொல்லாம இருந்திருப்பான். அதாவது டாக் எப்படி வீட்டுக்குள்ள வந்தது, எப்படி கிணத்துக்குள்ள விழுந்ததுன்னு கேட்பார்ல, அதுக்காக தான் இவன் சொல்லாம இருந்ததா சொல்றான். சரி டாக் வீட்டுக்குள்ள வர வாய்ப்பு இல்லைல்ல, எப்படி வந்ததுன்ற மாதிரி கேட்கும்போது இவன் அதுக்கான காரணத்தை சொல்றான். பக்கத்திலேயே குருன்ற ஒரு நபர் இருக்காரு. அந்த குருவை பொறுத்த வரைக்கும் டாக்ஸுக்கெல்லாம் எப்ப பாரு பிஸ்கெட் போடுவாரு. அவரை சுத்தி சுத்தி எப்பவுமே டாக்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். இதனாலேயே குருக்கும் ரமேஷ்க்கும் ஆகவே ஆகாது. அவங்க ரெண்டு பேருக்குள்ள ரீசெண்டா கூட பிரச்சனை வந்தது அப்படின்ற மாதிரி ராஜேந்திரன் சொல்றான். என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது டீடைலா இவனுமே எக்ஸ்பிளைன் பண்றான். ஆக்சுவலா குருன்ற நபர் கொஞ்சம் தள்ளி இருக்க வீட்டுல தான் இருக்கார் போல. எப்பவுமே இவங்க வீட்டு வாசல்ல டாகுக்கு பிஸ்கெட்லாம் போட்டுட்டு இருப்பாரு. இதெல்லாம் கவனிக்கிற ரமேஷ்க்கு கோவம் வருது. யோ உன் வீட்டுல இதெல்லாம் பண்ண வேண்டியதானே, எதுக்காக இங்க பண்றேன்னு கேட்கும்போது இது என்ன உன் வீடா, உன் வீட்டு வாசல் தானே, இது பொது இடம் தான், நான் இங்க வந்து டாகுக்கு பிஸ்கெட் போடுவேன், உனக்கு என்னன்ற மாதிரிலாம் கேட்கறது. நீ பாட்டுக்கு பிஸ்கெட்டை போடுற, எப்ப பாரு வாசல்லயே நின்னுட்டு இருக்கு, நைட்டு நான் வரும்போது என்ன கடிக்கிறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணுது அப்படின்ற மாதிரி ரமேஷ் சொல்றாரு. அதை பத்திலாம் கொஞ்சம் கூட இந்த குரு கவலைப்பட மாட்டாரு. ஓவரா பேசினேன்னு வச்சுக்கோ, உன்னை என்ன பண்ணுவனே தெரியாதுன்ற மாதிரி வார்னிங் எல்லாம் கொடுத்திருப்பாரு. இது எல்லாத்தையுமே வந்து பபிதா உள்ள இருந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. அதாவது அண்ணன் திட்டு வாங்குறாரு பாத்தீங்களா, இது எல்லாத்தையும் பபிதா உள்ள இருந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி ராஜேந்திரன் சொல்லி முடிக்கிறாரு. பபிதா ஹஸ்பண்டை விட்டு பிரிஞ்சிருக்கிறது தெரிய வருது. என்ன ஆச்சுன்னு பபிதா கிட்ட விசாரணை பண்றாங்க. எல்லாம் என்னோட அண்ணியால வந்தது அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஒரு பிளாஷ்பேக்க சொல்றாங்க. அதாவது அண்ணன் பிரிஞ்சதுக்கும் இவங்க ஹஸ்பண்டை விட்டு பிரிஞ்சதுக்கும் காரணம் இருக்கு. இப்பதான் அந்த பிளாஷ்பேக்க நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா வீட்ல பூஜை மாதிரி நடந்துட்டு இருக்கு. பபிதாவோட ஹஸ்பண்ட் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா வருண் அப்படின்றது. அவர் குளிச்சிட்டு இருக்காரு போல, வரதுக்கு லேட் ஆகுது. இவங்க போய் கூட்டு வரலாம்னு நினைக்கிறதுக்குள்ள அண்ணி இருக்காங்கல்ல, நான் போய் கூட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க. அதாவது ரமேஷோட ஒய்ஃப் நான் போய் கூட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க. இவங்க பேர் மாலினி அப்படின்றது.
கூப்பிடுறதுக்காக வந்தவங்க கூப்பிட்டு போனோம்ல, ஆனா இவங்க நீங்க இந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்கீங்கன்ற மாதிரி ஃப்ளர்ட் பண்ற மாதிரி பேசுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல கட்டிலாம் பிடிக்கிறாங்க. இவங்க 2 பேருக்குள்ள தப்பான பழக்கம் போயிட்டு இருக்கு போல. இவங்க 2 பேருமே கொஞ்ச நேரம் கொஞ்சி பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புறாங்க. வேற ஒரு நாள் வருண் குளிச்சிட்டு இருக்கும்போது பபிதா கிட்ட துண்டு கேக்குறாரு. ஆனா துண்டை இந்த அண்ணி மாலினி தான் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. நீங்க எதுக்காக எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் வெக்கப்பட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க உள்ள வந்துடுறாங்க. 2 பேருமே ரொமான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கு வந்த பபிதா இருக்காங்கல்ல, இதெல்லாம் கவனிச்சிடுறாங்க. அடப்பாவி, என்னடா பாத்ரூம்ல வச்சு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி பபிதா நினைக்கிறாங்க. கொஞ்சம் ஒளிஞ்சிருந்து கவனிக்கிறாங்க. 2 பேருமே ஒண்ணா பாத்ரூமை விட்டு வெளியே வந்துட்டு இருக்கிறதெல்லாம் தெரியுது. இத பத்தி நம்ம அம்மா கிட்ட சொல்லலாம் அப்படின்ற மாதிரி அம்மா கிட்ட சொல்றாங்க. அம்மா இருக்காங்கல்ல, 2 பேரையும் கூப்பிட்டு கேக்குறாங்க, இந்த மாதிரி நீங்க பண்ணீங்களான்ற மாதிரி. அவங்க 2 பேருமே அப்பட்டமா நடிக்கிறாங்க. சேச்சா நாங்க அப்படிலாம் நடந்துக்கவே இல்லைன்ற மாதிரி நடிக்கிறாங்க. அம்மா இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு வார்னிங் தராங்க. ஆனா போக போக இவங்க 2 பேர் நெருக்கமா பழகுறது வீட்ல இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருது. அம்மா உட்பட தெரிஞ்சிருது இல்ல. இதுக்கப்புறம் இந்த வீட்ல உங்களுக்கு இடம் இல்லைன்ற மாதிரிலாம் அம்மா பேசுறாங்க. அப்பயும் ரமேஷ் ஒய்ஃபை விட்டு தராம பேசுறாரு. என் ஒய்ஃப் அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டா, என் ஒய்ஃப் கூட தான் நான் இருப்பேன்ற மாதிரி பேசுறாரு. ஆனா ஒய்ஃப் இருக்காங்கல்ல, ஆமாங்க நீங்க எல்லாம் பார்த்தது உண்மைதான், நான் அவரை தான் விரும்புறேன், நான் அவர் கூடயே போக போறேன்ற மாதிரி மாலினி என்ன பண்றாங்கன்னா அந்த வருண் கூட கிளம்பிடுறாங்க. சோ அவங்க 2 பேர் ஜோடியா மாறி வீட்டை விட்டு போயிடுறாங்க. இதனால ஒரே சமயத்துல பையனும் பாதிக்கப்பட்டிருப்பாரு, பொண்ணு பபிதாவும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி பபிதா இருக்காங்கல்ல, குடும்ப கதையெல்லாம் சொல்லிடுறாங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்ட டைவர்ஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா அண்ணனை பொறுத்த வரைக்கும் அண்ணிய மறக்காம இருக்காருல, டைவர்ஸ்லாம் கூட பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ணன் ரீசெண்டா அதிகமா குடிக்கிறாரு பாத்தீங்களா, அதுக்கெல்லாம் காரணம் இதுதான் அப்படின்ற மாதிரி பபிதா சொல்லிட்டு இருக்காங்க. ஓஹோ, இதனால தான் அதிகமா குடிக்கிறாரான்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. ஒருவேளை அண்ணனை ராஜேந்திரன் ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கான்ற மாதிரி போலீஸுங்க கேக்குறாங்க. சேச்சே, ராஜேந்திரனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வருஷமா இங்க வேலை பாக்குறாரு, ரொம்ப விசுவாசமானவரு, அவர் பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல அப்படின்ற மாதிரிலாம் பபிதா சொல்றாங்க. ஆனா இன்ஸ்பெக்டர் லேடியை பொறுத்த வரைக்கும் அந்த ராஜேந்திரன் மேலதான் சந்தேகம் இருக்கு. அவர் ஜன்னல் வழியா உள்ள போலான்னு பார்க்கும்போது இந்த ராஜேந்திரன் ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, ஏன்னா வெளிய இருந்து ஏதாவது இவனால் தான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் ஆளுங்க கிட்ட சொல்றாங்க. இப்ப வீட்டுல இருக்க அந்த பாட்டியை நமக்கு காட்டுறாங்க. பாட்டி நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது பபிதா எழுப்புறதுக்காக மேல கைய வைக்கிறாங்க. ஆனா சட்டுன்னு இந்த பாட்டி பயந்துடுறாங்க. நான் தான் பபிதா வந்திருக்கமா அப்படின்ற மாதிரி இவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் பாட்டி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. இப்ப போலீஸுங்க என்ன பண்றாங்கன்னா மாலினியை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. ஆக்சுவலா மாலினியும் அந்த வருணும் சேர்ந்து தான் இருப்பாங்கன்னு பார்த்தா மாலினி மட்டும் தான் தனியா இந்த வீட்ல இருக்காங்க. வருண் எங்கன்னு கேட்கும்போது வருணும் நானும் பிரிஞ்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த வீட்ல இருக்கும் போது நெருக்கம் உண்டாயிருக்கும், சேர்ந்து வாழலாம்னு நினைக்கும் போது அவர் வேலை வெட்டிக்கெல்லாம் ஒழுங்கா போயிருக்க மாட்டாரு, அதனால பிரிஞ்சிடலான்ற மாதிரி இவங்க 2 பேர் பிரிஞ்சிருப்பாங்க. 2 மாசமா நாங்க 2 பேருமே தனித்தனியா தான் இருக்கோன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. உங்க ஹஸ்பண்ட் இறந்து போனதை பத்தி தெரியுமான்னு கேட்கும்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி இந்த மாலினி சொல்றாங்க. இப்ப போலீஸுங்க அடுத்ததா குரு கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. நீங்க தான் கடைசியா ரமேஷ் கிட்ட சண்டை போட்டிருக்கீங்க, ஒருவேளை நீங்க ஏதாவது பண்ணீங்களான்னு கேட்கும்போது எது அந்த சண்டைக்காக நான் கொலை பண்ண போறேனா, என்ன மேடம் பேசிட்டு இருக்கீங்க, நாளா இந்த கொலையை பண்ணலன்ற மாதிரி குரு சொல்றாரு. ஆனா குரு மேலயும் ஒரு கண்ணை வச்சுக்கணும்ன்ற மாதிரி போலீஸுங்க யோசிக்கிறாங்க. இப்ப பாட்டியும் பபிதாவும் சேர்ந்த மாதிரி யாரையோ பாக்குறதுக்காக கிளம்பிட்டு இருக்காங்க. இவங்க யாரை பாக்குறதுக்காக போறாங்கன்றத நமக்கு காட்டுறாங்க. அந்த லேடியோட பேரு மீனா அப்படின்றது. இவங்க ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. மீனாக்கு முகேஷ்னு ஒரு பையன் இருக்கான். இவங்களை பொறுத்த வரைக்கும் பலகாரம்லாம் செஞ்சு விக்கிற வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க போல. இப்ப இந்த இடத்துக்கு பாட்டி பபிதா வந்திருக்காங்க. இவன் பேரம் போல எப்படிப்பா இருக்கன்ற மாதிரி முகேஷ் கிட்ட ரொம்ப அன்பா பேசிட்டு இருக்காங்க. இப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது, இந்த மீனாவை பொறுத்த வரைக்கும் மூத்த மருமகளா இருப்பாங்க. பையன் கிட்ட பேசிட்டு இருக்கிறத பாக்குற மீனா இருக்காங்கல்ல, பயங்கரமா கடுப்பாயிடுறாங்க. முதல்ல இங்க இருந்து போங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இந்த பாட்டி வீட்டை விட்டு வந்து 15 வருஷம் ஆகுது போல, இவ்வளவு நாள் வராத நீங்க இப்ப மட்டும் எதுக்காக வந்திருக்கீங்க, இங்க இருந்து போங்கன்ற மாதிரிலாம் திட்டுறாங்க. அதுக்கு இந்த பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, இப்ப குடும்பத்துக்கு ஆண் வாரிசே இல்லாம போயிருச்சு, என் பேரனையும் ஒன்னையும் கூட்டு போறதுக்காக வந்திருக்கன்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல இல்ல, அந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேன், அந்த வீட்டுல இருக்க ஆண்கள்லாம் அடுத்தடுத்து இறந்து போயிட்டு இருக்காங்க, என்னால கண்டிப்பா வர முடியாதுன்ற மாதிரி இந்த மீனா சொல்றாங்க. தயவு செஞ்சு என் பேரனை கூட்டிட்டு வான்ற மாதிரி இந்த பாட்டி எவ்வளவோ பேசுறாங்க. ஆனா மீனா இருக்காங்கல்ல, என்னால ஏத்துக்க முடியாது, முதல்ல இங்க இருந்து போங்கன்ற மாதிரி துரத்தி விடுறாங்க. நைட்டு நேரம் யாரோ ஜன்னல் கிட்ட வந்த மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, ராஜேந்திரன் வந்திருக்காரு போல. ஏன்னா இவரோட ஃபிங்கர் பிரிண்ட் அந்த இடத்துல பட்டிருக்க மாதிரி தெரியுது. சோ ராஜேந்திரன் தான் கண்டிப்பா ரமேஷ் ஏதோ பண்ணிருக்காருன்ற மாதிரி போலீஸுங்க யோசிக்கிறாங்க. இப்ப ராஜேந்திரனை அடிச்சு ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு வந்துடுறாங்க. நீ தானே இந்த விஷயத்த பண்ணன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, சத்தியமா நான்லாம் எதுவுமே பண்ணல, ஆக்சுவலா பபிதாவும் பாட்டியும் தூங்கிட்டாங்களான்னு செக் பண்றதுக்காக அந்த இடத்துல பார்த்தேன்ற மாதிரி சொல்றாரு. டே அவ்வளவு நல்லவனா நீ அப்படின்ற மாதிரி இவங்களுமே கோவப்படுறாங்க.
ஆக்சுவலா பபிதா Dress சேஞ்ச் பண்றதெல்லாம் இவன் பாப்பான் போல, அதை தான் பார்த்தேன்னு ஒத்துக்கிறான். வருணை பொறுத்த வரைக்கும் மாலினியை விட்டு பிரிஞ்சுட்டாரு பாத்தீங்களா, இப்ப வருணை கூப்பிட்டு இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா உனக்கு அந்த ரமேஷ் மேல கோவம் இருந்தது, அதனால ரமேஷை நீ ஏதாவது பண்ணிட்டியான்ற மாதிரி கேட்கும் போது, மேடம் எனக்கும் ரமேஷ்க்கும் என்ன பிரச்சனை, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது, நான்லாம் எதுவுமே பண்ணலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த வீட்டுக்கே ஒரு சாபம் இருக்கு மேடம், அந்த வீட்டுல ரமேஷ் மட்டும் பையன் கிடையாது, இதை தாண்டி 2 பசங்க அந்த பாட்டிக்கு இருந்தாங்க, அவங்க 2 பேருமே இறந்து போனாங்க, இப்ப ரமேஷும் இறந்து போயிருக்கான், இதெல்லாம் அந்த குடும்பத்தோட சாபம் மேடம் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். இவன் என்ன புதுசா என்னென்னமோ சொல்றான், இத பத்தி அந்த குடும்பத்துக்கிட்ட பேசி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் லேடி யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா முகேஷை பொறுத்த வரைக்கும் அந்த வீட்டுக்கு போலான்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு, ஏன்னா ஒரு ரிச்சான லைஃபை வாழலாம்ல, அதனால அம்மா கிட்ட நைஸா பேசி பார்க்கறான். அந்த வீட்டை பத்தி உனக்கு தெரியாது, அந்த இடத்துக்குலாம் நம்ம போக போறது இல்ல, போய் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி அம்மா திட்டிடுறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் லேடி பாட்டி கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. உங்களோட பசங்களை பத்தி சொல்லுங்கன்னு கேட்கும்போது இந்த பாட்டியும் சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த பாட்டிக்கு மொத்தமா 3 பசங்க. யுவராஜ்ன்றவன் தான் மூத்தவன். 14 வயசு இருக்கும் போதே நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிடுவான். அடுத்ததா ஒரு பையன் இருப்பான், அவனுக்கு தான் மீனான்ற ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. அவனுமே அல்பாயுஸ்ல போயிருப்பான். அதாவது கல்யாணம் பண்ணி குடும்பத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு ஆக்சிடென்ட்ல அவன் இறந்து போயிருப்பான். அவன் இறந்து போய் மருமக கை குழந்தையோட இருக்கும் போது இதுக்கப்புறம் இந்த வீடே எனக்கு தேவையில்லைன்ற மாதிரி சண்டை போட்டுட்டு கிளம்பி போயிருப்பாங்க. அவங்களதான் இப்ப திரும்பி கூப்பிடுறதுக்கு இவங்க ட்ரை பண்ணிருக்காங்க போல. ஏற்கனவே 2 பசங்க இறந்து போயிட்டாங்கல்ல, மீதி இருந்தது ரமேஷ்ன்ற பையன் மட்டும்தான். அந்த ரமேஷுமே இப்படி இறந்து போயிருக்கான். இந்த குடும்பத்துக்கு உண்மையிலேயே ஏதோ சாபம் இருக்கு போல, நான் எவ்வளவுதான் கஷ்டப்பட போறனோ தெரியல அப்படின்ற மாதிரி இந்த பாட்டி புலம்பிட்டு இருக்காங்க. இப்ப நைட்டு நேரம் பாட்டி இருக்காங்கல்ல, இன்னைக்கு இன்ஸ்பெக்டர் லேடி வந்தாங்க, நான் இந்த விஷயத்தை சொன்னேன்ற மாதிரி டைரியில எழுதிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் பபிதா கவனிக்கிறாங்க. இந்த கிளவி வேறன்னு ஒரு பார்வை பார்த்துட்டு போறாங்க. இப்ப இன்னொன்று பக்கம் போலீஸுங்களுக்கு அந்த ரிப்போர்ட் வந்திருக்கு போல, இது சாதாரண சாவுதான்றது தெரிய வருது. அதாவது ரமேஷை பொறுத்த வரைக்கும் சரக்க ஓவரா அடிச்சுக்கிட்டே இருந்தாரு பாத்தீங்களா, லிவர் பகுதியெல்லாம் டேமேஜ் ஆயிருக்கு. அந்த ஜன்னலுக்குள்ள நுழையிறதுக்கு ட்ரை பண்ணும் போது கொஞ்சம் இவருக்கு டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் ஏற்பட்டதுல, அந்த டிஸ்டர்பன்ஸோட தாக்கத்தினால தான் அவரோட உயிர் போயிருக்குன்ற மாதிரி ரிப்போர்ட்ல வந்திருக்கு. அவரு நிறைய குடிச்சிருக்காரு, ஓகே, ஆனா இந்த குடிக்கே இப்படி ஒரு சாவு வருமா, இதை தாண்டி வேற ஏதோ நடந்திருக்கு போல அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது ஓவரா ட்ரக்க கலந்து தந்திருக்கிறது தெரிய வருது. அதாவது குடிக்கிற ட்ரக் மட்டும் இல்லாம மருந்து மாதிரி ட்ரக் எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ட்ரக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது தெரிய வருது. இப்ப கூட இது கொலை இல்லைன்னு சொல்ல முடியாது, கொலையா இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் லேடி சொல்றாங்க. பேர முகேஷ் இருக்காருல, பாட்டியை பாக்குறதுக்காக வீட்டுக்கு போயிருப்பாரு. வீட்டுல பாட்டி இல்லன்றது தெரிய வந்து இப்ப ஸ்டேஷனுக்கு வந்திருக்காரு போல. இவர் வீட்டுக்கு வரும்போது ராஜேந்திரன் மட்டும் தான் இருந்திருப்பாரு. பாட்டி எங்கன்னு கேட்கும் போது பபிதாவும் பாட்டியும் வந்து ஆட்டோ பிடிச்சி வெளியே போனாங்க, நான் தான் ஆட்டோ பிடிச்சி தந்தன்ற மாதிரி ராஜேந்திரன் சொல்லியிருப்பாரு. எப்ப போனாங்கன்னு கேட்கும் போது ராஜேந்திரனும் ஒரு 2 நாள் இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது 2 நாளைக்கு முன்னாடி போனவங்க இன்னும் வரலையான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவர் ரோட்ல போன ஒரு ஆட்டோவை தான் பிடிச்சி ஏத்தி விட்டுருப்பாரு. ஆட்டோல போனவங்க எப்படி காணாம போயிருப்பாங்க, சரி என்ன ஏதுன்றதை நாங்க விசாரணை பண்றோம், நீ கிளம்புப்பா அப்படின்ற மாதிரி முகேஷ் இங்க இருந்து அனுப்பி வச்சிடுறாங்க. பபிதாவை பத்தி செக் பண்ணும் போது இவங்களுக்கு ஷாக்கிங்கா ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. ஆக்சுவலா பபிதா இருக்காங்கல்ல, அடிக்கடி தீபக் கிட்ட பேசியிருக்காங்க. அதாவது அண்ணனோட ஃப்ரெண்டா தீபக்னு ஒருத்தர் இருந்தாரு பாத்தீங்களா, அவர்கிட்ட போன்ல பேசியிருக்காங்க. 2 பேருக்குள்ள ஏதாவது பழக்கம் போயிருக்குமா, அது தெரிஞ்சதுனால ரமேஷை காலி பண்ணிருப்பாங்களா? ஏன்னா ரமேஷ்க்கு சாப்பாடுலாம் தரது தங்கச்சி தான், அந்த சாப்பாடுல ட்ரக்க கூட கலந்து தந்திருக்க வாய்ப்பு இருக்குல்லன்னு யோசிக்கிறாங்க. தீபக்கை விசாரிக்கலான்னு பார்த்தா தீபக்கு கதவை சாத்திட்டு எங்கேயோ தப்பிச்சு போயிடுறாரு போல, அவரை தேடிட்டு இருக்காங்க. இதை தாண்டி அம்மா பொண்ணு மிஸ் ஆகுறாங்கல்ல, ஆட்டோ ஓட்டுற எல்லார்கிட்டயும் விசாரணை நடந்துட்டு இருக்கு. பாத்தீங்களா பாத்தீங்களான்ற மாதிரி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இதை தாண்டி போஸ்டர் அடிச்சு ஒட்டிடுறாங்க, கண்டுபிடிச்சா தகவலை கொடுங்கன்ற மாதிரி. ஆக்சுவலா ரமேஷ் உடம்புக்குள்ள சரக்கை தாண்டி வேற ஒரு ட்ரக் அடிக்கடி கொடுக்கப்பட்டது உங்களுக்கு தெரிய வருது இல்ல, அப்படி கொடுக்கப்பட்டது பபிதாவால தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பபிதாக்கு தான் இதுல லாபம் ஜாஸ்தின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஃபுட்ல அவங்க ஈஸியா கலந்து தந்துடலாம். அண்ணனுமே போயிட்டாருன்னா தங்கச்சிக்கு தான் எல்லா சொத்தும் போகும். தங்கச்சி இந்த தீபக்க கல்யாணம் பண்ணி ஒரு ஹாப்பியான லைஃபை வாழலான்னு ஒரு முடிவுல இருந்திருக்காங்க போல. சோ பபிதா எங்க இருந்தாலும் பிடிக்கணும், ஏன்னா அடுத்து அவங்க அம்மாவை போட்டு தள்ள கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. இப்ப முகேஷ்ன்ற பையன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறான். கூடிய சீக்கிரத்துல இந்த வீட்டுல எனக்குமே பங்கு கிடைக்க போகுது, அதுக்கப்புறம் உங்களெல்லாம் நான் பயங்கரமா கவனிக்கிறேன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட அளந்து விட்டுட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து போலீஸுங்க இந்த ஃபேமிலி வந்துட்டாங்களான்னு செக் பண்றதுக்காக வராங்க. பார்த்தா இவன் பேசிட்டு இருக்க எல்லாத்தையும் கவனிச்சிடுறாங்க. இந்த வீட்டுல ராஜேந்திரனாவது இருப்பார்ல, இப்ப அவர் கூட எங்க போனாருன்னு தெரியல. அவர் கூட கொஞ்ச நாளா மிஸ் ஆகுறது உங்களுக்கு தெரிய வருது. ராஜேந்திரன் எங்க போயிருப்பான் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. சரி வேற ஏதாவது இந்த வீட்டுல கிடைக்குமான்ற மாதிரி தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி தேடி பார்க்கும் போதுதான் சாமி ரூம்ல ஒரு டைரி அந்த பாட்டி வச்சிருக்காங்கல்ல, அந்த டைரி உங்களுக்கு கிடைக்குது. இது என்ன டைரி அப்படின்ற மாதிரி பிரிச்சு படிக்கும் போது அந்த பாட்டி லைஃப்ல நடந்த எல்லா விஷயத்தையும்
விஷயத்தையும் எழுதி வச்சிருக்கிறது தெரிய வருது. அதுல இருந்து இவங்களுக்கு சிலர் மேல சந்தேகம்லாம் வர ஆரம்பிக்குது. எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் அந்த பாட்டி எழுதிடுறாங்கல்ல, அதை படிக்கிறது மூலியமா இவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வருது. ஆக்சுவலா பால்காரன் பிரச்சனை பண்ணாம பாத்தீங்களா, அதை பத்தி பாட்டி எழுதி வச்சிருக்காங்க. நீ பிரச்சனை பண்ணியாமே, நீ தான் ஏதாவது பண்ணிட்டியான்னு கேட்கும்போது, எங்க பிரச்சனை நடந்தது உண்மைதாங்க, மத்தபடி நான்லாம் எதுவுமே பண்ணலன்ற மாதிரி இந்த பால் ஊத்துற நபர் சொல்லிட்டு இருக்காரு. பாட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து மாலினியை பத்தியும் அந்த வருணை பத்தியும் எழுதியிருக்காங்க. ரெண்டு பேருமே எனக்கு ரொம்ப பெரிய மன உளைச்சலை தந்துட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் எழுதி வச்சிருக்காங்க. திரும்பி இவங்க ரெண்டு பேரையும் லாக் பண்ணி விசாரிக்கும் போது, நாங்கெல்லாம் எதுவுமே பண்ணல, அந்த பாட்டி எங்க போனாங்கன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த குரு அடிக்கடி என் பையன் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான், என் பையனை ஏதாவது பண்ணிடுவானான்னு எனக்கு பயமா இருக்குன்ற மாதிரி எழுதி வச்சிருக்காங்க. திரும்பி குரு கிட்ட விசாரணை பண்ணும்போது, எங்க அப்பப்ப கொஞ்சம் மிரட்டுற மாதிரி பேசுவேன், மத்தபடி நான்லாம் எதுவுமே பண்ணலன்ற மாதிரி சொல்றாரு. பாட்டி புதுசா ஒரு கேரக்டரை பத்தி எழுதியிருக்காங்க. அவனோட பேரு வீரு அப்படின்றது. வீருவை பொறுத்த வரைக்கும் ஆட்டோ ஓட்டுறவனா இருப்பான். இவனை பத்தி என்ன தெரியுமா எழுதியிருக்காங்க, அடிக்கடி ரமேஷ்க்கு இவன் சரக்கெல்லாம் வாங்கி தரான், என் பையனை இவன் தான் கெடுக்கிறான் அப்படின்ற மாதிரிலாம் எழுதியிருக்காங்க. இவன் சரக்கு வாங்கி தரும் போது திட்டலாம் செஞ்சிருப்பாங்க. இவன் கிட்ட விசாரிக்கும் போது இவன் என்ன சொல்றான்னா, ரமேஷ் அண்ணன் தான் சரக்கு வாங்கிட்டுவான்னு சொல்லுவாரு, அதனால தான் நான் வாங்கிட்டு வந்து தருவேன். அதை புரிஞ்சுக்காம பாட்டி எப்ப பாரு என்கிட்ட கோவப்பட்டு இருப்பாங்க, மத்தபடி நான்லாம் எதுவுமே பண்ணலன்ற மாதிரி சொல்றான். சரி ஓகே நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி இந்த வீருன்ற பையனையும் இங்க இருந்து அனுப்பி வச்சிடறாங்க. கடைசியா இந்த பாட்டி என்ன எழுதி வச்சிருக்காங்கன்னா, எப்படியாவது மீனாவை இந்த இடத்துக்கு கூட்டு வந்துடலாம் நினைச்சேன், ஆனா மீனா கூட இங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டா, கஷ்டமா இருக்குன்ற மாதிரி எழுதி வச்சிருக்காங்க. திரும்பி இந்த இன்ஸ்பெக்டர் லேடி என்ன பண்றாங்கன்னா, அந்த மீனாவையும் பையனையும் வர வச்சிடுறாங்க. நீங்க எதுக்காக அசிங்க பத்தி அனுப்புனீங்கன்னு கேட்கும்போது, ஏன்னா இந்த வீட்டை நினைச்சா எனக்கு பயமா இருக்கு, அதனால தான் அசிங்க பத்தி அனுப்புனேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா உங்க பையன் வேற ஒரு பிளான்ல இருக்கான், உங்களுக்கு தெரியாது இல்ல அப்படின்ற மாதிரி இவங்க சில விஷயங்களை சொல்லிட்டாங்க. கூடிய சீக்கிரத்துல நான் அந்த வீட்டுக்கு போக போறேன், எனக்கு நிறைய காசு கிடைக்கும், எனக்கு கடனா இவ்வளவு காசு தாங்கன்ற மாதிரி நிறைய பேர்கிட்ட கடன்லாம் வாங்க ஆரம்பிச்சிருக்கான். இதை பத்தி இவங்களுமே மீனா கிட்ட உடைச்சிடுறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சோன்னா அம்மா இருக்காங்கல்ல, பயங்கரமா பையன் மேல கோவப்படுறாங்க. எந்த காலத்தையும் அந்த வீட்டுக்கு நம்ம போக போறது இல்ல, நீ எதுக்காகடா அந்த வீட்டை சொல்லி காசெல்லாம் வாங்கினன்ற மாதிரி பையனை திட்டுறாங்க. அந்த வீட்டுல வேலை பார்த்த ராஜேந்திரன் மிஸ் ஆவறான்ல, அவன் ஏதாவது தப்பு பண்ணிருப்பானான்ற ஆங்கிள் விசாரிக்கும் போது ஒரு விஷயம் தெரிய வருது. ஆக்சுவலா போலீஸ் என்ன ரொம்ப தொல்லை பண்றாங்க, நான் எங்கேயாவது போயிட போறேன்ற மாதிரி வீட்டுல சொல்லிதான் அவன் கிளம்பி இருக்கான் போல. அவன் தப்பு பண்ணி கிளம்பி போனானா, இல்ல நம்ம விசாரணை பண்ற டார்ச்சர் தாங்க முடியாம கிளம்பி போனானா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இதை தாண்டி தீபக்கையே இவங்க தேடிட்டு இருக்காங்கல்ல, ஒரு ஸ்டேஜ்ல தீபக் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்ப தீபக்கை லாக் பண்ணி அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா உனக்கும் பபிதாக்கும் பழக்கம் போயிட்டு இருக்கு, அந்த அண்ணனை கிளியர் பண்ணா நீங்க நிம்மதியா அந்த சொத்தை வச்சு ஒரு லைஃபை வாழலாம் நினைச்சிருக்கீங்க, அதனால பிளான் போட்டு தானே இப்படி பண்ணீங்கன்னு கேட்கும்போது, அப்படிலாம் கிடையவே கிடையாது, பபிதாவும் நானும் லவ் பண்ணது உண்மைதான், அண்ணன் இறந்து போனதை நினைச்சு வருத்தப்பட்டு தான் என்கிட்ட பேசினா, இதை தாண்டி வந்து ஒரு பாபா கிட்ட பூஜை பண்ண போறதா சொன்னா, ஏன்னா பூஜை பண்ணா அந்த பேரன் திரும்பி வீட்டுக்கு வந்துருவான், சந்தோஷமா ஒரு லைஃபை பாட்டி வாழலாம் நினைச்சதா சொன்னா, அதனால தான் ரெண்டு பேருமே பூஜைக்கு போக போறதா கடைசியா பேசினா. அதுக்கப்புறம் அவ என்ன கான்டாக்டே பண்ணல, ஏதோ ஆயிடுச்சுன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எது பாபா கிட்ட போனாலா, அந்த பாபா கிட்ட விசாரணை பண்ணோம் அப்படின்ற மாதிரி பாபா கிட்ட வந்துடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் உங்களை பார்க்கறதுக்காக வந்தாங்களான்னு கேட்கும்போது, ஆமா குடும்பத்துல நிறைய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, பூஜை மாதிரி பண்ணோன்னு சொன்னாங்க, நானுமே பூஜைலாம் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் அனுப்பி வச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கண்டிப்பா அனுப்பி வச்சீங்களான்னு கேட்கும்போது, இந்த டைம் கிளம்பி போனாங்க மேடம், யாருனாலும் கேளுங்க, அக்கம் பக்கத்துல விசாரிங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிட்டு இவங்களுமே அந்த இடத்தை விட்டு வெளியே வராங்க. பபிதாவும் பாட்டியும் டெட் பாடியா கிடைச்சிருக்காங்கன்ற மாதிரி தகவல் கிடைக்குது. அந்த தகவல் கிடைச்சோன்னா இவங்க வேக வேகமா வீட்டுக்கு வராங்க. ஆக்சுவலா வீட்டுல ஒரு பெரிய கிணறு இருக்கு பாத்தீங்களா, அந்த கிணத்துக்குள்ள ரெண்டு பேரோட பாடியும் இருக்கு. இத பாக்குற போலீஸுங்க ஷாக் ஆயிடுறாங்க. ஆக்சுவலா ஆட்டோ ஓட்டுற மாதிரி ஒரு பையனை காமிச்சாங்கல்ல, பேரு வீருன்னு சொல்லியிருப்பேன், அவன் ஆக்டிவிட்டியை கவனிக்கும் போது ஏதோ தப்பா இருக்கிறது தெரியுது. அவனை லாக் பண்ணிடுறாங்க. அதே சமயம் வந்து வருணையும் லாக் பண்ணிருக்காங்க. வருண் எதுக்காக என்ன லாக் பண்ணிருக்கீங்கன்ற மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு. நடிக்காதரா, இவனை வச்சு நீ பண்ணதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மேடம் நான் எதுவுமே பண்ணலன்ற மாதிரி நடிக்கிறான். நீ பண்ணதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, நீ மட்டும் இதுல இன்வால்வ் ஆகல, அவளும் இன்வால்வ் ஆயிருக்கான்றது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா பபிதாவும் அந்த பாட்டியும் வந்து பாபாவை பார்த்துட்டு வந்தாங்க பாத்தீங்களா, அந்த வழியா இந்த வீரு வந்திருப்பான், ஏறுங்கன்ற மாதிரிலாம் சொல்றான். பாட்டி முதல்ல தயங்குறாங்க, ஏன்னா இவனை பிடிக்காதுல, தயங்குறாங்க. ஆனா பபிதா போயிடலான்ற மாதிரி ஆட்டோல ஏற வச்சிருப்பாங்க. அப்படி போனவங்களுக்கு ஏதோ நடந்திருக்கு, அவனும் நீயும் சேர்ந்து தான் சாவடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணது அவதான்றது எனக்கு தெரியும்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் லேடி சொல்றாங்க. அந்த அவதான் யாருன்னு பாத்தீங்கன்னா மாலினி
மாலினியா தான் இருப்பாங்க. மாலினிய வீட்ல வச்சு இவங்க லாக் பண்ணி இந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. ஆக்சுவலா இவங்க 2 பேர் 2 மாசமா பிரிஞ்சிருக்காங்க பாத்தீங்களா? அப்படி பிரிஞ்சிருக்கிறது கூட ஒரு டிராமா அப்படின்றத இன்ஸ்பெக்டர் லேடி கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்ப அந்த டிராமாவை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் நமக்கு தெரிய வருது. ஆக்சுவலா இவங்க வந்து வேணும்ட்டே சண்டை போட்ட மாதிரி நம்ம பிரிஞ்சிடலாம், நம்ம 2 பேருமே நல்லபடியா வாழணும்னா அந்த குடும்பத்துல இருக்க ரமேஷ் சாவணும். ஏன்னா வந்து உன்னோட ஒய்ஃப் உனக்கு டைவர்ஸ் தந்துட்டா, ஆனா என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு டைவர்ஸ் தரல, இன்னமும் நான் அவரோட ஒய்ஃப் மாதிரி தான். அந்த குடும்பத்துல எல்லாருமே இறந்து போயிட்டா சொத்தெல்லாம் எனக்கு வந்துரும், அதுக்கப்புறம் நீயும் நானும் ஒரு ஹாப்பியான லைஃபை வாழலாம்ன்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்காக இவங்க டீம்ல வீருவை சேர்த்துறாங்க. வீரு மூலியமா வந்து ரமேஷ்க்கு வந்து ஒரு விதமான ட்ரக்கை கலந்து கலந்து தந்துட்டு இருக்காங்க. சீக்கிரமா சாவற மாதிரி ஒரு ட்ரக்கை கலந்து தந்துட்டு இருக்காங்க. இதை தாண்டி ரமேஷுக்கு நாயினாலே அலர்ஜி. வேணும்ட்டே அந்த கிணத்துக்குள்ள நாயை போட்டது இவனா தான் இருப்பான். அதெல்லாம் பார்த்தா அவர் பயப்படுவாரு, இன்னும் உடம்பு கெட்டு போகுன்றதுக்காக தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணியிருப்பான். ஒரு ஸ்டேஜ்ல ரமேஷ் கதையை இவங்க முடிச்சிடுறாங்க. அதாவது வந்து அவர் உடம்பு முடியாம இறந்து போன மாதிரி கொண்டு வந்துடுறாங்க. இப்ப மீதி இருக்கிறது பாட்டி பபிதா தானே, அவங்க 2 பேரோட கதையை முடிக்கணும், சமயம் பார்த்து முடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அவங்க 2 பேருமே பாபா கிட்ட பூஜை முடிச்சுட்டு வந்தாங்க பாத்தீங்களா, அப்ப வீரு கிட்ட சொல்லி கதையை முடிக்க சொல்லியிருப்பாங்க. வீருவும் கூட்டு போற மாதிரி அவங்க 2 பேரோட கதையை முடிச்சிருப்பான். நாங்க சொல்லும் போது கிணத்துல பாடியை போடுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவனுமே நைஸா உள்ள நுழைஞ்சு 2 பேரோட பாடியும் கிணத்துல போட்டிருப்பான். அதுதான் போலீஸுங்களுக்கு கிடைச்சிருக்கும். சோ வீருவை வச்சு இவங்க 2 பேர் தான் பிளான் பண்ணிருக்காங்கன்றது தெரிஞ்சிருது. முதல்ல போலீஸுங்க வீருவை தான் பிடிச்சிருப்பாங்க, அவன் மூலியமா மத்த 2 பேரையும் பிடிச்சிடுறாங்க. வீருவை பொறுத்த வரைக்கும் பாபா இடத்துல இருந்து கிளம்பினதுக்கு அப்புறம் பிக்கப் பண்ணா பாத்தீங்களா, அவன் பிக்கப் பண்ணதை ஒருத்தங்க பார்த்து சொல்லியிருப்பாங்க. அது மூலியமா தான் வீருவை பிடிச்சிருப்பாங்க. சோ இப்ப தப்பு பண்ண எல்லாரையும் போலீஸுங்க பிடிச்சிடுறாங்கல்ல, இதோடயே இந்த கதை முடியுது. கண்டிப்பா இந்த கதையில வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.